அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியனால் 2024 மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14 வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்வோம். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெறும் சூரியன் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இது உங்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அமர்வது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சூரியன் குருவுடன் இணைந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் அதிபதியாக விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் வருவதால் பல சுபவிரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு வகைகளான ஆரோக்கிய தொல்லைகள் உள்பட பல சிரமங்கள் சிக்கல்கள் விலகுகிறது. மேலும் சூரியன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் எடுத்துக்காட்டுகிறார். ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சில விஷயங்களில் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்ததால் அவருடைய தாக்கங்கள் பலவகைகளில் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. தற்போது சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியுள்ளது. அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 2024 மே 14ஆம் தேதி முதல் உச்சம் நிவர்த்தி அடைகிறார். மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபமனையில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இந்த மாதிரியாக சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று இன்னும் சற்று ஆழமாக காண்போம். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் நிவர்த்தி என்பது பல்வேறு விதத்தில் ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது. அது மட்டுமில்லாமல் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவற்றை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சாலச்சிறந்தது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ராஜகிரகமான சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். இந்த நேரத்தில் சூரியன் மிக வலுவாக புதனாதிபத்திய யோகத்தையும் குருசூரிய யோகத்தையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே பல நன்மைகளை குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக 2024 ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார். அதிகாரமும் ஆளுமையும் கொண்டவராக கருதப்படுகின்ற சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உயர் பதவிகள் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும்போது சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார். இப்படி பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அதேவேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரிஷபராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் குருவுடன் இணைவதால் சில முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்களுள்ளது. சூரியனைப் பொறுத்தமட்டில் பாவகிரகமாக கருதப்படுகிறது. சூரியன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் 3 6 10 11 ஆகிய வீடுகளில் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் கண்டிப்பாக அது ஜென்மத்திலோ அல்லது 8லோ முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அமரும்போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஆனால் 3 6 10 11இல் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவலுவாக சூரியன் அள்ளிக் கொடுப்பார். அலைச்சல்களில்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக சூரியன் இருக்கிறார்.
இப்படிப்பட்ட சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நடுநிலை பலன்களாக 4-12லும் சற்று கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடங்களாக 2-5-7-9 போன்ற இடங்கள் கருதப்படுகிறது. இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும்போது சில மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுள்ளது. சூரியனின் பார்வையில் செவ்வாய், சந்திரன், குரு ஆகிய கிரகநிலைகள் நட்புகிரகங்களாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார். ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்புகிரகமாக இருக்கிறார். சூரியனுக்கு பகைகிரகமாக சுக்கிரன், சனி, ராகுகேது ஆகிய கிரகநிலைகள் உள்ளன. இந்த கிரகநிலைகள் சூரியனை பகைகிரகமாக பார்ப்பதால் இந்த தருணங்களில் தசாபுத்திகளில் சூரியன் திசையோ அல்லது சூரியன் புத்தியோ நடைபெற்றால் சூரியனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன், சந்திரன், குரு, செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்லபல மாறுதல்கள் உண்டு. சுக்கிரதிசை நடைபெறும்போது இந்த காலகட்டத்தில் சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். மேலும் சுக்கிரனும் மிகவலுவாக 2024 மே மாதம் 20ஆம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார். ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகங்களென்று சொல்லக்கூடிய வகையில் புதனும் மே மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு மிகவலுவாக சூரியன், சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். இந்த மாதிரியாக 4 கிரகநிலைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வலுவாக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன. அதிலும் நட்புகிரகமாகிருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சிபலம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உள்ளது. அதுமட்டுமில்லாமல் தற்போது உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக 2024 ஜூன் 14ஆம் தேதி வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக உடல் நலம், ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பல்வேறு வகைகளில் சங்கிலி தொடர்போல் நீண்டுவந்த சில சிரமங்கள் விலகும். கண்டிப்பாக திட்டமிட்ட குடும்பத்தில் சுபநிகழ்வுகளில் தடைகள் அதிரடியாக அகலக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது. மிக அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. எப்பேற்பட்ட சுபநிகழ்வுகளையும் தடைகளில்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்வது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியின் பார்வையில் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் பல்வேறு வகைகளான சிரமங்கள் விலகுவதற்கான யோகங்கள் உள்ளது. சூரியன் குருவுடன் மட்டுமில்லாது ஆட்சிபலம் பெற்ற சுக்கிரனுடனும் மிக விரைவில் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே பல்வேறு வகைகளான அதிரடியான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உருவாகிறது. குடும்பம் ரீதியாக வருமானங்களை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த சுபநிகழ்வுகளை திட்டமிட்டாலும் அதில் தடைகளும் தாமதங்களுமில்லாமல் மிகச்சிறப்பாக மனமகிழ்ச்சியுடன் அந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. பல்வேறு வகைகளான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். உத்தியோகம் ரீதியாக 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 6இல் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார். ஜென்மராசியில் கேது சஞ்சரித்தாலும் பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு என்பதை சனி உள்பட பல கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. சூரியனும் இதையே உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கலை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெறப்போகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியாக பிரம்மாண்டமான படைப்புகளும் மக்கள் மத்தியில் அவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும். அரசியல் துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை அனுபவபூர்வமாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்களும் சிறப்பான வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் மிக விரைவில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும்.
விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அலைச்சலிருந்தாலும் வருமானங்கள் உயரக்கூடிய யோகங்கள் உண்டு. குரு மற்றும் சுக்கிரன் 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் எல்லாவிதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடந்தேறும். திட்டமிட்டதை விட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்வதால் சூரியனுடைய அதீத ஆற்றலென்பது உங்களை அன்றாட வாழ்க்கையில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பணிகளை மேற்கொள்வதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கும். பன்மடங்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை.